நாங்க அடைஞ்சிருந்தாரு, மாட்டிக்கிட்டாரு. யாரு? நம்ம அமைச்சர் அப்படிங்கிறல திருப்பி திருப்பி நம்ம பேசுற யாரு? நம்ம நாடக தலைவர் வழக்கு பதிவு சொல்ல, நாங்கெல்லாம் நியர்பை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சும்மா பேர் கூட சொல்லாத ஆளுங்க தான் வெக்கணுங்க வந்து பதிவு போடுவாங்க, வீடியோ பதிவு. என்ன ஊடகத்துறையில பொய்வதை பரப்பாதீர்கள் அப்படின்னு வெக்கையமா வந்து போறீங்களே, திருப்பி திருப்பி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சே இருந்தாங்க. ஆதாரத்தோட வெக்கையில காய விடுவா திமுக நல்லா பண்ணிக்கோ. உன் வீட்டு காசு சுட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன உன் வீட்டுல பெண்மணிகள் இருக்காங்களா? அவங்களுக்கும் சேர்த்தெல்லாம் பேசிட்டுருக்கோம். என்ன எல்லாம் அமைச்சர் சொல்லிதான் செஞ்சேன். வசமாக மாட்டிக்கிட்ட நேருவின் விசுவாசி சொல்லிட்டாரு. எல்லாமே நேரு சொல்லிதான் செஞ்சேன், எல்லாம் அமைச்சர் சொல்லிதான் செஞ்சேன், வசமாக மாட்டிக்கிட்ட நேருவின் விசுவாசி ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டனால அவர் தப்பிக்கிறதுக்காக நேருதான் சொல்லி செஞ்சேன்னு உண்மையை ஒத்துட்டாரு. இவங்கெல்லாம் ஆக்சுவலி பல பேரு, பல அமைச்சர்கள் உள்ள போறாங்க. நாய்சேகர், நம்ம கே நேரு, பத்ரா பாலாஜி, பல பேரு கைவிடுறது. சரிங்களா? 1 2 3 இந்த மாதிரி பல பேரு ஜெயிலுக்கு போறாங்க. ஆயுசு முழுக்க சாகர வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். என்ன பண்ண ஊழல் பல ஜென்மங்களுக்கு கொள்ளையடிச்சாங்க. இன்னும் வேற வேணுமா? இப்ப வர நிதியாண்டுக்கு 2026 கொடுக்கல சொல்றாரு. யாரு? நாடக மேனேஜர். எங்களுக்கு வரி வரல, சென்ட்ரல் கொடுக்கல, அதையும் சுட்டிட்டு போறது கேட்கற. இப்ப 2027க்கான நிதியை இப்பயே கொடுக்கறதுன்னு கேட்கறாரு. யாரு? நாடகோஷியோட மேனேஜர். அதையும் சுட்டிட்டு போக போறீங்களா தம்பி? என்ன உங்களுக்கு வைக்க வேண்டும்னா தமிழ்ல அர்த்தம் முடியாது. மாமா, சாரி சித்தப்பா, பெரியப்பா, என்ன ஒன்னு வீட்ட பங்காளி, இவங்களுக்குலாம் இங்கிலீஷ்ல பேர் என்னடா? விளக்கணுங்களா? அங்கிள் சொன்னா இவ்வளவு விளக்கணுங்கடா. இங்கிலீஷ் தெரியாது போடா. தமிழே தற்கொலைங்களுக்கு விளக்கம் ஒண்ணுமே விளங்காது. அடுத்த மொழிக்கு போயிட்டீங்க. இங்கிலீஷ்ல அங்கிள் சொன்னா தமிழ்ல மாமான்னு சொல்றது உங்களை நீங்க மட்டும்தான்டா. ஏன்னா குற்றமில்ல நெஞ்ச குறுகுறுக்கு மாதிரி உங்களுக்கு குறுகுறுக்குதுடா. அங்கிள் சொன்னா மாமா நீ எப்படி அர்த்தத்துக்கா? சித்தப்பா இல்லையா? பெரியப்பா இல்லையா? பங்காளி இல்லையா? புரியல உங்களுக்குலா? அங்கிள் சொன்னா இத்தனை முறை இருக்கா? கூமிட்டீங்களா? திமுக காரன்னு சொல்லிட்டு காரம் தூக்கிட்டு இருக்கீங்க. வெட்ட வேணுங்களா? ஒவ்வொரு திமுக காரருக்கு பெண்மணிகள் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்களா? விளக்குறீங்களா? என்ன புரியுதா? உங்களுக்கு சேர்த்தானே பேசுறோம். உங்க வீட்டுல பெண்மணிகள் இருக்காங்க, சேஃப்டி செக்யூரிட்டி இல்ல, தைரியம் நைட் அனுப்புமா? என்ன அந்த காலத்துல ஜெயலலிதாமையார் நைட் பேட்ரோல், போலீஸ் ஹைவே பேட்ரோல் வண்டி உருவாக்குற துறையே உருவாக்குறாங்க. எதுக்காக? பொதுமக்களுக்கு சேஃப்டியா இருக்கணுன்றதுக்காக. விளக்குறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கூச்சாட்டு கழிச்சிங்க. அப்ப இருந்தது காவல்துறை, ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர். இப்ப ஏவல் துறை. அவங்கள சொல்லி தப்பு செய்யுது சார். சொல்ல சார். ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. அவங்க உயிர் போயிருமில்ல, அவங்க உயிர் போயிருமோ அப்படின்னு தெரிஞ்சுதான் துறைக்கு வந்திருக்காங்க. போனாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ்காரங்களுக்கு பயம் என்னன்னா குடும்பத்தையே கருவெடுத்துருவாங்க. அத்தகைய ஆளுங்க தான் திமுக காரணங்க. நல்லா புரிஞ்சா? போலீஸ்காரங்க மட்டுமே தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை, பயதான் ஆவாங்க. யாராவது ஒட்டுமொத்த இந்தியாவும் பயப்படுற ஒரே ஆள் திமுக காரன். தீவிரவாதி கூட பயப்பட மாட்டாங்க தமிழக ஆளுங்க. திமுக காரனா ஒட்டுமொத்த இந்தியாவும் பயப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குடும்பத்தை கருவெடுத்துருவான். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.